ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பட்டை எலக்ட்ரிஷியன் பிளம்பர். இப்போது இந்த சைட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ப்ளம்பிங் வேலையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இது வந்து லால்பட்டையில் ஒத்தமனோரா பெரிய மனோரா நூருல் முபாரக் பள்ளிவாசலில் தான் வந்து நம்ம வந்து பாத்ரூமுக்கெலாம் வந்து பைப் லைன் போடுறதுக்காக வந்துடும். ஆல்ரெடி பழைய பைப் லைன் இருந்துச்சு, டைல்ஸ்லாம் உடைக்கும் போது சேர்த்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஜிஏ பைப்பு அந்தமாரி வந்ததுனால இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காடி அடித்து உள்ளார பீஷாப்புக்கு அப்புறமா வெஸ்டர்ன் டாய்லெட்டு மொத்தம் வந்து மொத்தம் 5 பாத்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் இந்தியன் டாய்லெட்டு சில 3 பாத்ரூம்லேயும், அப்புறம் ஒழுவு செய்கிற மாதிரி கரெக்டான ஹைட்டில் லெவலில் வந்து ஒரு 6 பைப்பு 6 வேலி, அப்புறம் யூரின் போகிறதுக்காக அதில் ஒரு 4, மொத்தம் எல்லாத்துக்குமே சேர்த்து கனெக்ட் பண்ணி நம்ம பைப் லைன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இதை பார்த்தா ஆல்ரெடி வந்து டைல்ஸ்லாம் உடச்சி கிளியர் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம காடியை எடுத்து பைப் லைனு நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு இப்போ பேக் பண்ணி கொடுத்துட்டா அவங்க டைல்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பைப் லைன் போடுறது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து மொத்தம் 4 யூரினுக்கு போகிறதுக்காக 4 பாத்ரூம் வருது. அப்புறம் நம்ம வந்து ஒழு செய்கிறதுக்காகவும் 6 பேர் ஒழு செய்கிறதுக்காகவும் அந்த டைமில் நம்ம வந்து பைப் லைன் வந்து ஒரே லைனை கொடுத்து நம்ம அவுட் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து பண்ணி மொத்தம் வந்து வெளியில் நம்ம அவுட் பண்ணியாச்சு. இது இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வரதுனால ஒரு வெஸ்டர்ன் டேங்குக்கு ஒரு லைனும், அப்புறம் ஹெல்த் செட்டுக்கு ஒரு லைனும், அதுக்கப்புறம் காமனாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பைப் லைன் போடுறதுக்கு கேட்டுருந்துருக்காங்க. அதனால் வந்து அங்கே குளித்தாலும் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது 4 இன்ச் பைப்பு 2.5 பைப்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய லைன் இருந்ததுனால நம்ம அதிலேயே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம பைப் லைன் மட்டும் இது பண்ணி நம்ம பீட்ராப் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இது போல் நிறைய சைட்டுகள் நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நிறைய நண்பர்கள் யூடியூப்பில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறாங்க. நிறைய டவுட்லாம் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா கமெண்டும் வருது. நம்ம வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம், நம்ம டெய்லியும் ஒரு ரொட்டேட்டன் விலாக் மாதிரியும் இது எஜுகேஷ்னல் என்னுடைய வேலையை வந்து நான் ஃபுல்லாக என்னோடய டெக்னிக்கான ஒர்க்கும் எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோவில். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கும் என்னுடைய அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகும். உங்களுடைய சப்போர்ட்டிங் தான் வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நானும் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுவும் பாருங்கள். நம்ம வந்து இதில் வந்து பேக் சைட்லேயும் ஒரு கிச்சன் செட்டப் வருது. அந்த ஜமாத்துக்கெலாம் வந்தால் கிச்சன் செட்டப், அதுக்கும் வாஷ் பேஷனுக்கும் நம்ம லைனும் நம்ம ஆல்ரெடி டேமேஜாக இருந்தனால அதையும் மாற்றிட்டோம். ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஃபுல் செட்டப் எல்லாமே ஒரே இடத்துல வந்து தண்ணி லெவல் போகிற மாதிரியும், இதில் வந்து நம்ம வந்து ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக காடி அடித்து பைப் லைன் போட்டு நம்ம அவுட்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி அவுட்டு வந்து பழையதெல்லாம் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வந்து நம்ம பைப் லைன் போட்டு நம்ம அவுட்டும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அவங்க டைல்ஸ் ஒட்டினதான் ஒட்டிட்டா நம்ம ஃபுல்லாக பைப் லைன் ஃபிட்டிங் பண்ணுறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அது எல்லா ஒர்க்குமே நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். ஒரே நாளில் வந்து 3 பேர் வந்தோம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே காடி அடித்து பைப் லைன் போட்டு ஃபுல்லாக ஃபிட்டிங்கே முடிச்சாச்சு. பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறையா வீடியோகள் என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோகள் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் வந்து நான் வீடியோ அவ்வளோ போடுறதில்ல. ஏன்னா வீடியோ போட்டால் நிறைய ஒர்க்கு வந்துடுது, என்னால் செய்ய முடியாமல் சூழ்நிலை வருது. அதனால் வந்து வீடியோ வந்து நான் ஒரு வீடியோ போட்டோன்னு ரொம்ப ஒரு 15-20 ஃபோன் வந்துடுது. அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பண்ணல. இன்ஷால்லாஹ் ஃபுல்லாக ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுவோம். நிறைய டீமை பெருசு பண்ணி நம்ம பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்